நமஸ்காரம். கேக்குறதா? பேசுறது கேக்குறதா? அடியன்மா அடியன் நல்லா கேக்குறதுமா. அடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியன்மா கேக்குதுமா. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जानकीकान्तस्मरणं जय जय राम राम सर्वत्र गोविन्दा नाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशरसितः सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நல்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு. சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடி வெங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. புத்திர்பலம் யசோதைர்யம் निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பரமகிருபையினாலையும் சத்குருநாத்தாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தினாலையும் ஆழ்வார்களுடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு ஆசைகளுடையும் ஆசிர்வாதத்தினாலையும் இந்த நன்னாள் மார்கழிக்கு முன்னாடி வேதமனைத்திற்கும் வித்தாக விளங்கக்கூடிய கோதை தமிழாக இருக்கக்கூடிய திருப்பாவையுடைய ஏற்றத்தையும் மகிமையையும் ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பரம பாக்கியம் நம்ம எல்லாருக்குமே கிட்டி இருக்கு. திருப்பாவை அப்படின்றது ஆண்டாள் பிராட்டியால பாடப்பட்ட அருமையான 30 பாசுர தொகுப்புகள். இந்த 30 பாசுரமுமே அவ்வளவு அருமையா அமைஞ்சிருக்கக்கூடியது. இந்த பாசுரங்களை நம்ம கத்துட்டோம், இந்த பாசுரங்களை நித்தியானுசந்தானத்துல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா
வாழ்க்கையே ரொம்ப அழகா இருக்குமாம். ஏன்னா வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்றது உட்பட வெறும பகவான் எப்படி அடையறதுன்ற மார்க்கம் மட்டும் இல்லாம வாழ்க்கையும் எப்படி வாழணும், வைதிகமான விதத்துல தார்மீக விதத்துல எப்படி வாழணும் அப்படின்றதையும் இந்த திருப்பாவையில ஆண்டாள் பிராட்டி அவ்வளவு அழகா நமக்கு அருளி செய்துள்ளாள். ஆண்டாள் பிராட்டியோ இத பாடும்போது, இதை சமர்ப்பிக்கும் போது அவளுக்கு 5 வயசுதான். அந்த 5 வயசுலயே எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு ஆழமான ஞானம், எவ்வளவு அழகான இந்த பாடல்களை, இந்த பாசுரங்களை பாடி சமர்ப்பிச்சிருக்கா அப்படின்னா திருப்பாவை அப்படின்றதுக்கு நிகர் திருப்பாவை மட்டும்தான், வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த திருப்பாவைக்கு பாவை தமிழ், கோதை தமிழ் அப்படின்ற பெயர் எல்லாமும் உண்டு. கோதை அப்படின்னா இளம் தளிர், பாவைனாலும் அதே அர்த்தம் தான். இளம் தளிர், ஒரு சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை இவ்வளவு சாஸ்திரத்தினோட சாரம், வேதத்தினோட சாரத்தை நமக்கு ரொம்ப சுலபமா எடுத்து சொல்லியிருக்கா. அதனால பாவை தமிழ். தானே ஒரு சின்ன பெண், அவள் தன்னையே ஒரு கோபிகையா பாவிச்சு, நாயிகாவா பாவிச்சு தான் கிருஷ்ணனையே அடையணும், அந்த வட்டபத்திரசாலியே அடையணும், வெங்கடாச்சலபதியையே அடையணும், ரங்கமன்னாரையே அடையணும் அப்படின்னு மட்டும் குறிக்கோளா வச்சிருந்த அந்த கிருஷ்ணனையே அடையணும் அப்படின்றதுதான் குறிக்கோள். அதனால பாவை நோன்பு நூற்று அது மூலியமா பகவான் அடையறதுதான் இந்த திருப்பாவையினோட ஒரு சாரம். அதுலயும் வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கோதை தமிழ் அமைக்கப்பட்டிருக்கு. கோதை அப்படின்னா இளம் தளிர்னு சொன்னோம். 5 வயசு குழந்தையா இருந்து அத்தனை சாஸ்திரத்தினோட சாரத்தையும் எடுத்து சொல்றா. பாவை நோன்பு எப்படி இருக்கணும்னு சொல்றா. அது மூலியமா பகவானை எப்படி அடையிறது அப்படின்றதையும் காண்பித்து கொடுக்கறா ஆண்டாள் பிராட்டி. கோதை அப்படின்னா கேசம் அப்படின்னு அர்த்தம், கூந்தல் அப்படின்னு அர்த்தம். கோதைக்கு, அதாவது ஆண்டாள் பிராட்டிக்கு சுருள் சுருளான கேசங்கள் உண்டாம். அதனால பெரியாழ்வார் எப்பவுமே கோதை கோதை அப்படின்னு தான் கூப்பிடுவான். கோதா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல கோதை கோதைன்னு கூப்பிடுறதுனால அந்த கோதை பாடிய 30 பாடல் 30 பாசுரங்களுக்கு கோதை தமிழ் அப்படின்ற பெயரே இருக்கு. பாவை தமிழ், பாவை அப்படின்னா இளம் தளிர், சின்ன குழந்தை அப்படின்றது பார்த்தோம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா எம்பாவாய், எம்பாவாய் அப்படின்னு பாவாய் பாவாய் அப்படின்னு கடைசியில ஒரு பாசுரத்துக்கும் வரும் இல்லையா. இது ஒரு இலக்கண லட்சணம். இந்த இலக்கணத்தின்படி, இந்த பாவாய் அப்படின்னு எடுக்கக்கூடிய இந்த இலக்கணத்தின்படி இந்த திருப்பாவை அமைச்சிருக்கிறதால இதுக்கு பாவை தமிழ் அப்படின்ற பெயரும் உண்டு. இந்த திருப்பாவைய நம்ம அனுசந்தானம் செய்வதாலேயும், இதை நித்தியபடி பாராயணம் செய்வதாலேயும், இதோட அர்த்தம் தெரிஞ்சுட்டு அதுபடி நடப்பதாலேயும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் பாதகங்கள் நீக்கும் பரவநடி காட்டும். பாதகங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள், நமக்கு இருக்கக்கூடிய தாபங்கள், இந்த சம்சாரமே ஒரு பெரிய சாகரம். அந்த சாகரத்துல நம்ம எல்லாருமே முழுகின்னு இருக்கோம். அதனால வரக்கூடிய துக்கம். அப்படி இல்லைன்னா சம்சாரமே ஒரு பாலைவனத்தை போல, அதுல வெப்பமானது ஜாஸ்தியா இருக்கு, அதனால நம்ம வாட்டி வதக்கப்படுறோம். தாபமானது ஜாஸ்தியா இருக்கு, அந்த தாபத்தை சகிக்க முடியாம, நம்மளால உயிர் தரிக்க முடியாம ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த லட்சியம் என்ன அப்படின்னா பாதகங்கள் நீக்கும் பரவநடி காட்டும். அந்த தாபம் நீங்கி, துக்கமானது நீங்கி, பாரமானது நீங்கி நம்ம யார போய் அடையணும், எந்த லட்சியத்தை அடையணும், இந்த சம்சாரத்துல இருந்து நமக்கு எப்போ விடுவு கிடைக்கும் அப்படின்னா பரமநடிய போய் சேரும் போதுதான் நமக்கு இந்த தாபம் எல்லாம் நீங்கும், சுகமே கிடைக்கும். பரமன் அந்த பெருமாள் தான் எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம அப்படின்னு சொல்லியிருக்க. எத்கத்வா எங்க போனதுக்கு அப்புறமா ந நிவர்த்தந்தே மறுபடியும் வரவே முடியாதோ அந்த இடம், அதுதான் வைகுண்டம், அதுவே என்னுடைய இடம். தத் தாம பரமம் மம, என்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பரமம் மம அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த பரமம், அந்த பரமம் அப்படின்ற நிலை அப்படின்றது வைகுண்டாதிபதியோட நிலை. அந்த பரமநடியை காட்டும்.
ஏன் அந்த பரமநடி அப்படின்னு சொல்லியிருக்கானா, அங்க போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நமக்கு சம்சாரம் அப்படின்றது கிடையாது, மறுபடியும் பின் திரும்பி பார்ப்பது அப்படின்றதே கிடையாது. அப்போ அவனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய தாபங்களோ துக்கங்களோ நமக்கு மறுபடியும் கிடையவே கிடையாது. விமோசனம் மட்டுமே, முக்தி மட்டுமே. அதனால பரமநடி காட்டும் அந்த இலக்கை அவனே அடைந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் வேற எதுவுமே மனசு நாடவும் நாடாது, வேற இடமும் போறதுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட பரமம் தாம பரமம் மமன்னு சொல்லியிருக்கக்கூடிய பரமநடி காட்டும், சாஸ்வதமான நிலையை காட்டும், சாஸ்வதமான இடத்தை காட்டக்கூடியது இந்த திருப்பாவை. வேதம் அனைத்திற்குமே வித்தாகக்கூடியது கோதை தமிழ். இந்த கோதை தமிழ் தான் வேதம் அனைத்திற்குமே சாரமாக விளங்கக்கூடியது. எல்லாருமே சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு வேதத்திலையும் உபனிஷத்திலையும் இருக்கக்கூடிய வாக்கியங்களையே எடுத்து நடக்க வேண்டும், அதுபடியே வாழ வேண்டும். வேதம் பரம்பொருளை காமிச்சு கொடுக்கிறது. பரம்பொருள் எப்பேற்பட்டவர், அவரை எப்படி அடையிறது அப்படின்றதுலாம் காமிச்சு கொடுக்கிறது. உபனிஷத் எல்லாமே ஒரு கட்டளைய போல சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு கட்டளையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கும். இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கும், ரூல்ஸ் புக் மாதிரி. புராணங்கள் முழுக்க கதையா நிரம்பி இருக்கும். இதிகாச புராணங்கள் அப்படின்றது கதையா நிரம்பி இருந்து இதுவே சத்தியமா எப்படி, சத்தியத்தையே எப்படி பேசுறது, தர்மத்திலேயே எப்படி இருக்கிறது, யாரெல்லாம் இதுக்கு உதாரணம். ராமர் எப்பவுமே சத்தியமே பேசிட்டு இருந்தார், தர்மத்திலேயே வாழ்ந்தார் அப்படின்னு கதைகளா எடுத்து உபனிஷத் வாக்கியங்களையும் வேத வாக்கியங்களையும் தொடுத்து அதை எப்படி கதையா எடுத்துட்டு வந்து நடைமுறையில எல்லாரும் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்றத காமிக்கிறதுதான் இதிகாச புராணங்கள். இப்படி இது எல்லாமே வேதத்துல இருந்து வந்ததுதான். வேதம் என்ன சொல்றது? உத்திஷ்டத ஜாகிரத பிராபிய வரான் நிபோதயத அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. உத்திஷ்டத எழுந்துக்கோ, ஜாகிரத முழிச்சுக்கோ, பிராபிய வரான் நிபோதயத உனக்கு என்ன வரம் வேணுமோ, உன்னோட லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீ செல்லணும், அதை நோக்கி நீ பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றது. இததான் சுவாமி விவேகானந்தரும் arise, awake and stop not till your goal is reached அப்படின்ற வாக்கியத்தின் மூலியமா சொல்றார். அப்படியே அது உபனிஷத் வாக்கியம் தான். அப்போ வேதமும் உபனிஷத்தும் நமக்கு காமிக்கக்கூடியது என்ன? எழுந்து கிளம்பிண்டே இருக்கணும், இந்த மாயை அப்படின்ற சூழல்ல மாட்டிக்க கூடாது, அஜ்ஞானத்துல முழுக கூடாது. எப்பவுமே ஒரு இருட்டு ரூம்ல நம்மள வச்சிருந்தாலும் இந்த விஷயம் இருக்கா, இந்த மேஜை இருக்கா, இந்த புஸ்தகம் இருக்கா அப்படின்னு கேட்போமே தவிர நான் இருக்கேனா அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா? இருட்டு இருக்கு, கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாததால முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாது. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமி, அந்த ஆத்மா அப்படின்றது இன்னும் வெளிச்சமா தானே இருக்கு. நான் இருக்கேனா அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா? அந்த ஆத்ம ஞானத்தை நம்ம தட்டி எழுப்பணும். அந்த ஆத்ம ஞானத்தை ஜோதி வடிவ நம்ம விளக்கேத்தி எப்பவுமே பிரகாசமா வச்சுக்கணும். அந்த விளக்கின் மூலியமாதான், ஆத்ம ஜோதியின் மூலியமாதான் பரம் ஜோதி, அந்த பரமாத்மாவை நம்மளால பார்க்க முடியும். அப்போ உள்ள இருந்து வெளிச்சம் வந்தானாதான் அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு நம்மளால பெருமாளை பார்க்க முடியும். அதனாலதான் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக அப்படின்னு அந்த தகழி நெய் நெருப்பு விளக்கு அப்படின்னு எதுக்காக சொல்லியிருக்கான்னா ஆத்ம ஞானத்தை தூண்டுவதற்காக. ஆத்ம ஞானம் தூண்டி இருந்தானாதான் பெருமாளை பார்க்க முடியும். அப்போ வேதம் என்ன சொல்றது? ஞானத்தை தூண்டணும், ஞானத்தை வளர்த்துக்கணும், அது மூலியமா நமக்கு பெருமாளை அடையணும். நம்ம ஞானத்தின் மூலியமா பக்திய வளர்த்துண்டு பக்குவத்தை வளர்த்துண்டு பெருமாளை அடையணும் அப்படின்னு வேதம் சொல்றது, உபனிஷத்தும் சொல்றது. ஆனா இந்த திருப்பாவை எப்படி அப்படின்னா எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஆண்டாள் பிராட்டி ஆழ்வார்கள் எல்லாரையுமே எழுப்புறாளாம். அவளோட வியாஜம், அவளோட அந்த பாவனை எப்படி அப்படின்னா, தானே ஒரு கோபிகா ஸ்திரீ, தான் கோகுலத்துல இருக்கக்கூடியவள், அங்க இருக்கக்கூடியவா எல்லாரையுமே தட்டி எழுப்பி மார்கழி மாசத்துல பாவை நோன்புக்காக நீராடுறதுக்காக எல்லாரையுமே தட்டி எழுப்பது போல அமைஞ்சிருக்கு. இது எப்படின்னா, ஆண்டாள் பிராட்டியே எல்லா ஆழ்வார்களையும் எழுப்புவது போல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆழ்வார்கள் எல்லாருமே தூக்கத்துல இருக்கக்கூடியவர்களா? தூக்கம் அப்படின்னாலே தமஸ் அப்படின்னாலே அஜ்ஞானம். அப்போ ஆழ்வார்கள் எல்லாருமே அஜ்ஞானத்துல மூழ்கி இருக்கக்கூடியவர்களா?
இருள இருக்கக்கூடியவர்களாம் அப்படின்னு கேள்வி எழும். நமக்கு ஞானத்தை ஏத்தி, அந்த தீபத்தை ஏத்தி ஞானத்தை நோக்கியும் பக்தியை நோக்கியும் பகவானை நோக்கியும் நம்ம போகணும். ஆனா அந்த விளக்கை யாராவது ஒருத்தர் ஏத்தி வைக்கணும் இல்லையா? அதுக்காக மெனக்கெட்டு பகவான் எத்தனையோ விபவ அவதாரங்கள் எடுத்துட்டு வரார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுத்துட்டு வரார். அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னும், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னும், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னும் வாமன அவதாரத்தையே எத்தனை வாட்டி எடுத்து சொல்லியிருக்கா ஆண்டாள் பிராட்டி. அப்படி ஒவ்வொரு அவதாரமும் எடுத்துட்டு எதுக்காக பெருமாள் வரார் அப்படின்னா, எப்படியாவது தர்மத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதுபடி இந்த மக்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பா, அதுபடி வாழ ஆரம்பிப்பா அப்படின்றதாலதான் மெனக்கெட்டு அவதாரம் எடுத்துட்டு வர. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ராமாயணமோ மகாபாரதமோ இல்ல பாகவதமோ படிச்சதுக்கு அப்புறமா ராமஸ்ய அயனம் ராமாயணம், ராமருடைய பாதை தான் ராமாயணம், ராமரோட கதை தான் முழுக்க முழுக்க இருக்கக்கூடியது. அந்த ராமாயணத்தை படிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? அடுத்த நாளே நெடுங்காலம் படரப்போகு என்றாள் அப்படின்னு அடுத்த நாள் ராஜ்யாபிஷேகம் ஆக வேண்டியது, பட்டாபிஷேகம் ஆக வேண்டியது, ஆனா நீ காட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டா ராமர் முகம் துளி கூட வாழவே இல்ல. சுமுகாய நமக அப்படின்னு சுமுக சுப்ரத சுப்ரத சுமுக சூக்ஷ்மக அப்படின்னு சொல்றோம் இல்லையா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல? அதுல சுமுக எப்பவுமே ஒரே ஸ்திதியில எப்பவுமே பிரசன்னமா இருக்கக்கூடிய முகம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி பிரசன்னமாவே இருக்கார். காட்டுக்கு போக சொன்னாலும் பிரசன்னமா இருக்கார், ராஜ்யம் கொடுக்கிறோம்னாலும் பிரசன்னமா இருக்கார் அப்படின்னு சொல்றது நம்ம கத்துக்கிறதுக்காக. சிதப்பிரஜனா இருக்கணும். சுக்கத்தையும் துக்கத்தையும் ஜெயத்தையும் பராஜயத்தையும் எல்லாத்தையுமே நம்ம சமமா பாவிக்கணும், லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமா பாவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு கதையை ராமர் நமக்கு எடுத்து காமிக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்லிடுவோம்? ரொம்ப சுலபமா, அவருக்கு என்ன சுவாமி, அவர்தான் பரமாத்மா, அவர்தான் பரம்பொருள், அதனால அவரால் எல்லாம் சுலபமா பண்ணிட முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். கிருஷ்ணனுக்கு வராத கஷ்டமே கிடையாது. அவர் அவதரித்த நாள்ல இருந்து கஷ்டம். ஏதாவது ஒரு அசுரன் வந்துட்டே இருந்தான். தொட்டில்ல போட்டா பூத்தனை வந்துட்டா. ரொம்ப வெயிலா இருக்கே, ஒரு ரத்தத்துக்கு கீழே சக்கரத்துக்கிட்ட வைப்போமே அப்படின்னா சகடாசுரன் வரான். நடத்தி அழைச்சுட்டு போலாம் அப்படின்னா காத்து ரூபத்துல திருநாவர்த்தன் வரான். சரி ஓட விடலாம் விளையாட விடலாம் அப்படின்னா காளியன் மேல போய் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அசுரர்களோ பஞ்சமே இல்லாம வந்துட்டே இருக்கா. மழை பாய்ந்த வெள்ளம் அப்படின்னு வந்துட்டே இருக்கா. திறந்து விட்டா வந்துட்டே இருக்க அசுரர்கள். அத்தனை அசுரர்களையும் வீழ்த்த வேண்டியதா இருக்கு கிருஷ்ணனுக்கு. தன்னை மட்டும் பார்த்துக்காம சுத்தி இருக்கிறவா எல்லாரையுமே ரக்ஷ பண்ண வேண்டியதா இருக்கு. ஜெகத்தையே உத்தாரணம் பண்ண வேண்டியதா இருக்கு. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிடுவோம்? அவன் பரந்தாமன், ஜெகதோத்தாரண அடிசிதலே யசோதா, ஜெகத்தே உத்தாரணம் செய்யக்கூடியவன் அவன், பரமாத்மா பரம்பொருள். அவனுக்கு தெரியாதது இல்லையா? வாயை திறந்தானா லோகமே அதுக்குள்ள இருக்கு. அதை யசோதா அம்மா பார்த்தாளே, அதனால அவருக்கு எல்லாம் ரொம்ப சுலபம், நமக்குதான் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் பார்த்தார், எவ்வளவோ விபவ அவதாரம் எடுத்துன்னு வந்தாச்சு, ஆனாலும் இவா யாருமே முழிச்சுக்கிற மாதிரி தெரியலையே, ஞானத்தை நோக்கி போற மாதிரி தெரியலையே. சரி, அதனால என்ன பண்ணலாம்? மானை காட்டி மானை இழுப்பது, மானை காட்டி மானை பிடிப்பது அப்படின்றது மாதிரி நிறைய நித்திய சூரிகள் இருக்கா. அதாவது தத்தாம பரமம் மம அப்படின்னு அவனுடைய அந்த பரம நிலையை அடைந்தவர்கள், முக்தியை அடைந்தவர்கள், அந்த பெருமாளையே அடைந்தவர்கள். அந்த திவ்ய சூரிகளை, அந்த நித்திய சூரிகளை மறுபடியும் இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறான் பகவான். ஒரு இலக்காக, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக? மானை காட்டி மானை பிடிப்பது. ஒரு வேடுவன் நிறைய மான் இருக்கு, அந்த மான் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பிடிக்கிறதுக்கு அவன் போறானா மான் எல்லாம் பயந்து ஓடிடும். அதனால ஒரு நல்ல புது மானை ட்ரெயின் பண்ணி அதுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து இருக்கக்கூடிய எல்லா மான்கிட்டையும் அனுப்பி வச்சானா மத்த மான் எல்லாம் ஆஹா புதுசா ஏதோ மான் வந்திருக்கே அப்படின்னு இந்த மான் கிட்ட வர, இந்த பயிற்சி தேர்ச்சி எடுத்துட்ட மானோ எல்லா மானையும் இந்த வேடுவன் சொல்லக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்த உடனே வேடுவன் வலையை போட்டு அந்த மானெல்லாம் புடிச்சுடுவான். இத போல பெருமாளோ எவ்வளவோ வாட்டி வர பார்த்துட்டார். நம்ம யாருமே மாறுற மாதிரி தெரியல, நம்ம யாருக்குமே புரியுற மாதிரி தெரியல. அதனால மானை காட்டி மானை பிடிப்பது போல்
நித்திய சூரிகள் எல்லாரையுமே அனுப்பி வச்சு நம்மள போலயே இருக்கான், நம்மள போலயே வாழ்க்கை, நம்மள போலயே இந்த பூலோகத்துல அவதாரம் அவா எல்லாருக்குமே. ஆனா இவா எல்லாருமே பயிற்சி பெற்றவர்கள், எல்லாருக்குமே தனி ஏற்றம் உண்டு, எல்லாருமே பகவானோட பக்தியில ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் ஆழ்வார்கள் அப்படின்ற பெயர். அப்படி ஆழ்ந்து இருக்கக்கூடியவர்களை நம்ம அனுப்பி வைப்போம். ஏற்கனவே நல்ல அனுபவம் இருக்கக்கூடியவர்கள், பக்குவம் இருக்கக்கூடியவர்களாலதான் மறுபடியும் இந்த சம்சாரத்திலிருந்து நீந்தி என்கிட்டயே வர முடியும். அதோட மட்டும் இல்லாம இன்னும் சில பேரை அழைச்சிட்டு வர முடியும். அதனால இந்த ஆழ்வார்கள், இந்த நித்திய சூரிகளை நம்ம பூலோகத்துல மறுபடியும் அனுப்பலாம், அவளை மறுபடியும் அவதாரம் எடுக்க சொல்லலாம். அதனால ஆழ்வார்கள் திரு அவதாரம் அவா எல்லாருமே இந்த பூலோகவாசிகள் எல்லாரையுமே கரை சேர்ப்பதற்காக தான், இவ எல்லாரையுமே நல்ல கதிக்கு எடுத்துட்டு போவதற்காக தான். அவர்கள் எல்லாரும் நல்ல கதி அடையிறது மட்டும் இல்லாம அவளோட சேர்ந்து நம்மளுக்கும் நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆழ்வார்களுடைய திரு அவதாரமே. அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், நித்திய சூரிகளா இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் மீண்டும் தோன்றினார்களோ அவர்கள் எல்லாருக்குமே திவ்ய சூரி அப்படின்ற பேர். அவ எந்தெந்த கஷேத்திரத்துக்கெல்லாம் போய் மங்களாசாசனம் செய்துள்ளார்களோ அந்த கஷேத்திரங்களுக்கு திவ்ய தேசம்னும் மங்களாசாசனங்களுக்கு திவ்ய பிரபந்தம் அப்படின்னும் பெயர். அப்போ இவ்வளவு ஞானம் இருக்கக்கூடியவர்கள், நம்மளையே கரை சேர்க்கக்கூடியவர்கள், நமக்கு ஆச்சாரிய புருஷர்களாக விளங்கக்கூடியவர்கள் எதுக்காக உறங்கணும்? எதுக்காக அவர்களை தட்டி எழுப்புவதற்கு இன்னொரு ஆழ்வார் வர வேண்டும் அப்படின்னா, அவ யாரும் தூங்கல. நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மள மறந்து ஏதோ ஒரு ஸ்திதியில இருக்கும். சில சமயம் கனவா வரும், சில சமயம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். இப்படி நம்ம தூங்குறது அப்படின்றது சாதாரண தூக்கம். ஆனா அவள்லாம் தூங்குறது இல்லைன்னா கண் தூங்கிட்டு இருக்கிறது, கண்ணை மூடிட்டு இருக்கிறது அப்படின்னா அது பக்தியில திளைச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம், பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அவளை யாராவது தட்டி எழுப்பணும். அப்போதான் பிரவாகமா அருளி செயல்கள் எல்லாம் வெளியில வரும். நம்மாழ்வாருக்கே அப்படித்தானே, எத்தனையோ வருஷ காலம் ஆழ்ந்த தியானத்துல இருந்து அந்த தியானம் கலையும் போது அவருக்கு பிரவாகமா அந்த அருளி செயல் வந்தது இல்லையா, திருவாய்மொழி வந்தது இல்லையா? அது போல இந்த ஆழ்வார்கள் எல்லாரையுமே தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஆழ்வார்கள்ன்ற பெயரே, பகவானோட பக்தியில ஆழ்ந்து இருக்கிறதாலதான் ஆழ்வார்கள்ன்ற பெயரே. அந்த ஆழ்வார்கள் எல்லாரையுமே தட்டி எழுப்பி பகவான் கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறது அப்படின்றது ஆண்டாள் பிராட்டி தான். அந்த வியாஜத்துலதான் இந்த திருப்பாவை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. இதோட மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னா, வேதமனைத்திற்கும் வித்தாவும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்றதால வேதத்திலையும் உபனிஷத் வாக்கியங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்ம எல்லாரும் பகவான் கிட்ட போய் நிக்கணும், பகவான போய் அடையணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆனா திருப்பாவையில எப்படி அப்படின்னா, நம்ம எல்லாரையும் எழுப்பி பகவான் கிட்ட கொண்டு போய் நிறுத்தி, அதோட மட்டும் இல்ல, நந்தகோபாலன் கோயில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அப்படின்னு வாசல்ல யாரெல்லாம் காவலாளிகள் இருக்காளோ அவளை எழுப்பி, நந்த பாபாவை எழுப்பி, யசோதாமாவை எழுப்பி, பலராமனை எழுப்பி, நப்பினை நங்காயை எழுப்பி, அதுக்கப்புறமா கிருஷ்ணனையுமே எழுப்பி, கிருஷ்ணா இவர்கள் எல்லாருமே உன்னையே நாடி வந்தவர்கள், உன்னையே சரண் புகுவதற்காக வந்தவர்கள், உன்னோட கட்டாட்சமானது இவர்கள் மேலே விழணும் அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறான். ஆண்டாள் பிராட்டிக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன, ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிராட்டிமார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சீதா பிராட்டி, ருக்மிணி பிராட்டி, ரங்கநாயகி தாயார் இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா, அவள்னா தாயாரா இருக்கக்கூடியவா, பிராட்டியா இருக்கக்கூடியவா, பெருமாளோட சேர்ந்து இருக்கக்கூடியவா, நம்மளோட தாயார், நம்ம அம்மா அப்படின்ற ஒரு பாவம் இருக்கும். பக்தை கோஷ்டியில எடுத்துட்டோம் அப்படின்னா, மீராபாய், சக்குபாய், ஜனாபாய் இப்படி இருக்கக்கூடியவா எல்லாருமே பக்தை கோஷ்டியில இருக்கக்கூடியவா. ஆழ்வார்கள் கோஷ்டியில பெரிய ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், முதல் ஆழ்வார், மூவர், தொண்டரடிக்குடி ஆழ்வார், இப்படி குலசேகர் ஆழ்வார், ஆண்டாள், இப்படி எல்லா ஆழ்வார்களையும் எடுத்துக்கலாம். ஆண்டாள் பிராட்டி எப்படின்னா, ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் வந்துருவா, பக்தை கோஷ்டியிலையும் வந்துருவா. ஏன்னா உருகியதே எப்படின்னா, அந்த பெருமாளை எப்படியாவது அடையணும், பெருமாளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு தான் பாடுறா.
பாவை நோன்பு இருக்கா, மன்மதன் எல்லாம் துதிக்கிறா. இதெல்லாம் எதுக்காகனா எப்படியாவது அந்த கிருஷ்ணனை அடையணும் அப்படின்றதுக்காக. அப்ப பக்தே கோஷ்டியிலையும் இருக்கா, ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் இருக்கா, நமக்கு உபதேசமும் செய்யக்கூடியவள் பிராட்டி கோஷ்டியிலையும் இருக்கா. இங்க பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்றது நமக்கு காமிச்சு, அதுக்கப்புறமா ரங்கமன்னார் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டாள் பிராட்டியா இருந்து பெருமாள் கிட்ட நம்ம குழந்தை வந்திருக்கான், அவனை நீங்க தான் காப்பாத்தணும், அவனை நீங்க தான் கரை சேர்க்கணும் அப்படின்னு அங்க சிபாரசும் பண்ணக்கூடியவள் ஆண்டாள் பிராட்டி மட்டும்தான். அப்போ ஆழ்வாராகவும் இருந்து பிராட்டியாகவும் இருந்து பக்தையாகவும் இருக்கக்கூடியவள் ஆண்டாள் பிராட்டி மட்டும்தான். அதனால தூங்கின்னு இருக்கக்கூடியவா நம்ம எல்லாரையும் எழுப்பி பெருமாள் முன்னாடி போய் நிக்க வைக்கிற வரைக்கும் ஆழ்வாராகவும் பக்தையாகவும் இருக்கா. அதுக்கப்புறமா பெருமாளையே எழுப்பி பெருமாளோட கட்டாட்சம் நம்ம மேல விழணும், பெருமாளோட கட்டாட்சம் நம்ம மேல படணும் அப்படின்னு பிரயத்னம் படக்கூடியவள் தாயார் பிராட்டி, நம்ம ஆண்டாள் பிராட்டி மட்டும்தான். அதனாலதான் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஈடு இணையே கிடையாது, நித்தியானுசந்தானமே செய்யக்கூடியது இந்த திருப்பாவை அப்படின்ற 30 பாசுரம் தான். அதனாலதான் இது சொல்லும் போது ஐந்தும் ஐந்தும் அறியா மானிடரை இவ்வையம் சுமப்பதும் வம்பே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தும் 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 அப்படின்னா 5 into 5, ஐந்தும் அப்படின்னா +5, 5 into 5 25, 25 + 5 30. அப்போ ஐந்தும் ஐந்தும் அறியா மானிடரை இவ்வையம் சுமப்பதும் வம்பே. இந்த வையம் சுமப்பதே வம்பம். இந்த 30 பாசுரம் தெரியல, இந்த 30 பாசுரத்துக்கு அர்த்தம் தெரியல, இந்த 30 பாசுரமா நம்மளால சொல்ல முடியல, பாராயணம் பண்ண முடியல, இதை அனுபவிக்க முடியல அப்படின்னா வையம் சுமப்பதும் வம்பே. பூமி பிராட்டிக்கு 200 கிலோ ஒருத்தன் இருந்தாலும் கூட அது பாரம் கிடையாது. ஆனா பெருமாளோட அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. பெருமாளோட அனுகிரகத்தினாலதான் சத்தங்கம் கிடைக்கிறது. பெருமாளோட அனுகிரகத்தினாலதான் நாக்கு இருந்து அதுல வாக்கு இருந்து அவனோட நாமம் சொல்ல முடியாது. பெருமாளோட சத்சங்கத்தினாலதான் இப்படி ஒரு மனுஷ தேகம் கிடைச்சு அந்த தேகத்தை நல்ல விதத்துல சத்சங்கத்துக்கும் அடியார்களுக்கும் பெருமாளுக்கும் ஆச்சாரியனுக்கும் சேவை பண்றதுல கைங்கரியம் பண்றதுல நம்மளால ஈடுபடுத்த முடியாது. இப்படி எல்லாமே அவனோட அனுகிரகத்தினால, எல்லாமே அவன் அருளால, அவன் கொடுத்த இந்த காத்தை நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம், அவன் கொடுத்த நீரை பருகின்னு இருக்கோம், அவன் கொடுத்த அன்னத்தை சாப்பிட்டு இருக்கோம். இப்படி எல்லாமே பிரகிருத்தியா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த ஈஸ்வரன், சர்வாத்மா, பரமபொருள். ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு நன்றியே இல்லாம இதெல்லாம் தன்னால வந்தது, பெருமாள் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் துவேஷிக்கிறாளோ, யாரெல்லாம் நிந்திக்கிறாளோ அவளை சுமக்கிறதுதான் இந்த பாரமா இருக்காம இந்த பூமி பிராட்டிக்கு. கிருஷ்ண ஜனனத்தின் போது பாகவதத்தை எடுத்து பார்த்தோம்னா பூமி பிராட்டி அப்படிதான் போய் பெருமாளை சேவிக்கிறான், பெருமாள் கிட்ட விண்ணப்பிக்கிறான். பெருமாளே பூமி பாரம் என்னால தாங்க முடியல. பாரம் ஏன் அப்படின்னா ஜனத்தொகை ஏறி போயிடுதா அப்படின்னா கிடையாது, எல்லாரும் நிந்திக்கிறவாளும் சத்சங்கத்துல இல்லாத வாழுமாதான் இருக்கா. அதனால இவாளை வச்சுட்டு என்னால முடியல, இந்த பூபாரத்தை நீக்குவதற்காக தங்களோட திரு அவதாரமானது ஏற்பட வேண்டும் அப்படின்னு பூமி பிராட்டி போய் பிரார்த்திக்கிறான். அப்போ வையம் சுமப்பதும் வம்பே அப்படின்னு சொல்றது திருப்பாவை தெரியாம, நாம சங்கீர்த்தனத்தோட மகிமை தெரியாம, நாமா சொல்லாம, சத்சங்கத்துல சேராம, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி பாடியது போல இல்லாம யாரெல்லாம் இருக்காளோ அவளையெல்லாம் சுமப்பதுதான் வம்பே. இந்த வையம் பூமி பிராட்டிக்கு அவ்வளவு பாரமா இருக்கும். நம்ம எல்லாருமே இப்படி நம்ம சத்சங்கத்துல ஈடுபடாம இருந்தாராம். அதனால ஐந்தும் ஐந்தும் அறியா மானிடரை இவ்வையம் சுமப்பதும் வம்பே. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி எடுத்து பாடுறா. வாழ்வீர்கள் யாரெல்லாம் வாழறா அப்படின்னா சத்சங்கத்துல இருக்கிறவா மட்டும்தான். யாரெல்லாம் வாழல அப்படின்னா சுவாசம் இருக்கும், பிராணம் இருக்கும், சாப்பிடுவா, தூங்குவா, எல்லாமே போயிட்டு இருக்கும். ஆனா சத்சங்கத்திலோ நாம சங்கீர்த்தனத்திலோ ஈடுபடாதவா, கூடி இருந்து குளிராதவா எல்லாருமே வையத்துல வாழாதவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட திருப்பாவி வையம் சுமப்பதும் வம்பே அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த திருப்பாவைய நம்ம நித்தியமும் பாராயணம் பண்ணோம் அப்படின்னா சகல விதமான செல்வமும் கிடைக்கும், சகல விதமான பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். கடைசியில பறை அப்படின்றதும் கிடைக்கும். இத அழகா முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் பிராட்டி பாடுறா.
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகி, நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகி, சீர்மல்கும் ஆய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வையல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வையல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேதொரும் பாவாய், பாரோர் புகழ படிந்தேதொரும் பாவாய், பாரோர் புகழ படிந்தேதோர் பாவாய். நாராயணனே நமக்கே பறை தருவான். பறை அப்படின்றது இந்த சத்சங்கம் தான், அவனோட அனுகிரகம் தான் பரிசு அப்படின்றதுதான் பறை. அந்த பரிசு பரிசு அப்படின்றது என்னன்னா, அவனையே நினைச்சின்றது ஐம்புலனையும் வெளியில செலுத்தாம அவனுக்கு செலுத்த முடியாது இல்லையா, அதுதான் மிக சிறந்த பறை. வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த திருப்பாவை பாடுறதால பறை கிடைக்கிறதாம். என்ன பறை? இந்த திருப்பாவை மூலமா சாரம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையை எடுத்துட்டோம்னா 700 ஸ்லோகங்கள். சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவே உபதேசித்த 700 ஸ்லோகங்கள். இந்த 700 ஸ்லோகங்கள்ல முதல்ல எடுத்தோடனே அர்ஜுனா நீ கர்மயோகத்தை பண்ணுடா, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அர்ஜுனா தியான யோகத்தை பண்ணுடா, அதுதான் சிறந்தது அப்படின்றார். அதுக்கப்புறமா அர்ஜுனா நீ பக்தி யோகத்தை பண்ணு, அதுதான் சிறந்தது அப்படின்றார். அதுக்கப்புறமா அர்ஜுனா நீ ஞான யோகத்தை பண்ணு, அதுதான் சிறந்தது அப்படின்னு ஒவ்வொரு யோகமா எடுத்துட்டு வர கடைசியில சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் வரதால மட்டும்தான் சங்கதி அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் அப்படின்னு கீதா சாரமாக வழங்கக்கூடிய ஸ்லோகத்தை முதல் பாசுரத்திலேயே 5 வயசு குழந்தையான ஆண்டாள் பிராட்டி அற்புதமா நம்ம எல்லாருக்கும் எடுத்து காமிக்கிறார். இந்த பாவை நோன்பு அப்படின்றத சிறந்த இருக்கிறதுக்குள்ளேயே மிகச்சிறந்த காலத்துல எடுத்து நம்ம எல்லாருக்குமே பண்ணி காமிக்கிறா ஆண்டாள் பிராட்டி. எது சிறந்த காலம் அப்படின்னா மார்கழி அப்படின்ற இந்த மாதம். மார்கழி மாதத்துக்கு என்ன ஏற்றம்? எந்த வியாக்கியானத்தை எடுத்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மாசானாம் மார்கசீர்ஷோகம். பகவத்கீதையில விபூதி யோகம் அப்படின்ற யோகத்துல அப்படின்ற அத்தியாயத்துல எந்தெந்த விஷயங்களுக்குள்ள நான் எதுவா இருக்கேன், நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிண்டே வரார். அப்படி சொல்லிட்டு வரும்போது மாசானா மார்கசீர்ஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன். ரித்துனாம் குசுமாகரக யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாவகம் அப்படின்னு சொல்லிண்டே வரார். அதுல மாசானா மார்கசீர்ஷோகம், மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு மெனக்கெட்டு பகவான் சொல்லியிருக்காரு. அதனால ஆண்டாள் பிராட்டி இப்போ நோன்பு இருக்கணும். நோன்பு இருக்கணும்னா எந்த நாளா எடுத்துக்கலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்தை எடுத்து பாக்குறா. அழகா பொருத்தமா மார்கழி மாதமே வந்து அமையுது. அதனால இந்த நன்னாள்ல இருந்து மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமி நன்னாள்ல இருந்து நம்ம இந்த பாவை விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாளாம். பாகவதத்திலயுமே
எல்லா கோபிகைகளுமே காத்தியாயினி விரதம் இருந்தா அப்படின்னு சொல்லப்படுறது. காத்தியாயினி மகாமாயி மகா யோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பத்திமே குருத்தே நமகம் அப்படின்னு பிரார்த்தனை பண்றா. காத்தியாயினி மகாமாயே, நீதான் துர்கே, நீதான் வைஷ்ணவி, நீதான் மகாமாயே, உன்னை நாங்க சரண் புகுந்தோம், உன்னை நாங்க நாடினோம், உன்னை நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா உன்னோட அண்ணாவான பெருமாளோட எங்களுக்கு கல்யாணமானது நடக்கும் அப்படின்னு எல்லாரும் பாவை விரதம் இருக்காளாம். அந்த பாவை விரதத்தை எடுத்துட்டுதான் ஆண்டாள் பிராட்டியும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் அப்படின்னு நல்ல பௌர்ணமி நிரம்பி இருக்கக்கூடிய அழகான மாதத்துல தன்னோட பாவை விரதத்தை ஆரம்பிக்கிறான். பெருமாளை அடையணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். இதுல மார்கழி அப்படின்ற மாசம் ஏன் இருக்கிறதுக்குள்ளேயே சிறந்த மாசம். மாசானா மார்கசீர்ஷோகம் அப்படின்னு ஏன் பெருமாளே சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளோட ஒரு வருஷ காலம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள், அவ்வளவுதான். அப்போ நம்மளோட ஒரு மாதம், ஒரு திங்கள் அப்படின்றது தேவர்களுக்கு 2 மணி நேரம். ஏன்னா நமக்கு 12 மாசம், அவளுக்கு 24 மணி நேரத்துக்கு ஒட்டி வரணும் இல்லையா? அப்போ நம்மளோட ஒரு மாசம் அப்படின்றது தேவர்களுடைய 2 மணி நேரம் வரும் தோராயமா. அப்போ உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தேவர்களுடைய பகல், தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தேவர்களுடைய இரவு. உத்தராயணம் அப்படின்றது தையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய காலம், தையில இருந்து ஆரம்பிச்சு ஆடி வரைக்கும் போகக்கூடியது. அப்போ தை உத்தராயணம், தையிலிருந்து சூரியோதயம் அப்படின்னா தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதம் அப்படின்றது தானே பிரம்ம முகூர்த்தமாக விளங்கக்கூடிய மாதமா இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல தேவர்களும் சீக்கிரம் எழுந்து பெருமாளை நமஸ்காரம் பண்ணணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை வழிபடணும், பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெகு சீக்கிரம் எழுந்து தன்னோட நித்தியானுஷ்டானங்களை ஆரம்பிக்கக்கூடிய சமயம், நித்தியானுஷ்டானங்களை துவக்கக்கூடிய சமயம் அப்படின்றது இந்த மார்கழி அப்படின்ற மாதம். அதனால இந்த மார்கழியில நம்மளும் சீக்கிரம் எழுந்து நித்தியானுஷ்டானங்களை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நம்ம விட்டு கொடுத்துட்டோம், அதை நம்ம தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மூலியமா மனசு நம்ம கட்டுப்பாடுல இருக்கும். மனசு எப்பவுமே இங்கேயும் அங்கேயும் சஞ்சரிச்சுட்டே இருக்கக்கூடியது, ரொம்ப சஞ்சலமானது. எப்பவுமே காத்து போகக்கூடிய ஒரு பாதை அப்படின்ற மாதிரி ஒரு காத்து இருக்கு, ஒரு விளக்கு இருக்கு, காத்து அடிச்சுட்டே இருக்குன்னா அந்த விளக்கு அப்படியே ஆடிண்டே இருக்கும் இல்லையா? அது போல மனசு ஆடிண்டே இருக்குமா, பெண்டுலம்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல ஆடிண்டே இருக்கக்கூடியது இந்த மனசு. இந்த மனசு ஒருநிலைப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த மனசுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் மெனக்கிட்டு விட்டுண்டே வந்தோம், தியாகம் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அப்போ மனசு ரொம்ப கட்டுப்பாடுல இருக்கும். மார்கழி அப்படின்றது நல்லா குளிரா இருக்கக்கூடிய ஒரு மாதம். அந்த மாதத்துல நல்லா தூங்கணும் அப்படின்னு தான் தோணும். தூக்கம் உறக்கம் அப்படின்றதே அஜ்ஞானம் தமசு அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம். அப்போ இந்த தூக்கத்தை விட்டோம். தூக்கம் ரொம்ப இனிமையானது, தூக்கம் ரொம்ப பிடித்தது. அந்த தூக்கத்தை நம்ம விட்டோம். அந்த தூக்கத்தையும் தியாகம் பண்ணி பெருமாளிடத்திலேயே மனசு செலுத்துறோம், பெருமாளிடத்திலேயே சகல புலன்களையும் செலுத்துறோம் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம், அதை விட ஒரு பெரிய தபசோ யோகமோ என்ன இருக்க முடியும்? அதனால மெனக்கெட்டு மார்கழிய தேர்ந்தெடுத்து அந்த மார்கழியில தூக்கத்தை விடணும், அந்த மார்கழியில சுக போகங்களை விடணும் அப்படின்றதாலதான் இந்த மார்கழிய தேர்ந்தெடுத்து அந்த மார்கழியில இப்படிதான் பாவை நோன்பு இருக்கணும் அப்படின்னு ஆண்டாள் பிராட்டி காமிச்சு கொடுக்குறா நமக்கு. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், பௌர்ணமி நிரம்பி இருக்கக்கூடியது, சந்திரன் அப்படியே பூர்ணமா பிரகாசமாக தோன்றக்கூடிய, பூர்ணமாக பிரகாசமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு நாள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள். அது மட்டும் இல்லாம மதி அப்படின்னா நம்மளோட மனசு. இந்த மனசு எப்போ நிரம்பி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கூடி இருந்து பகவானோட நாமத்தை நம்ம செப்பினோம், பகவானோட புகழ பாடினோம், கீர்த்தனைய பாடினோம் அப்படின்னாதான் மதி நிரம்பி இருக்கும். அது மூலியமாதான் நம்மளால சாந்தமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும். இந்த மனசு அங்கேயும் இங்கேயும் தாவாம ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கனாலே அதுவே நிம்மதி.
அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா பெருமாளிடத்துல இந்த மனசை செலுத்தும் போதுதான் கிடைக்கும். அப்படி பெருமாளிடத்துல செலுத்துவதற்காக அத்தனை பேரும் கூடி இருக்கோம். இந்த மார்கழி மாசத்துல அத்தனை பேரும் அவன் நாமத்தை செப்புவதற்காக கூடி இருக்கோம். அதனால மனசானது நிறைந்து இருக்கு. என்னதான் இருக்கட்டும், சத்சங்கத்துல உட்கார்ந்துட்டோம், அவன் நாமா சொல்றோம், அவன் புகழ பாடுறோம், இல்ல அவன் புகழ கேட்கிறோம் அப்படின்னா அந்த கணம், அந்த 1 மணி நேரம், அந்த ஒரு 2 மணி நேரம், வகுப்புகள் எத்தனையோ இருக்கு இல்லையா நமக்கு, அந்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெருமாளுக்கு நம்மளோட மனசை நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்றதால எவ்வளவு நிறைஞ்சிருக்கு மனசு, எவ்வளவு கஷ்டமே இல்லாம தாப்பமே இல்லாம நிரம்பி இருக்கு. மத்த வேலைகள்ல எல்லாம் சமைக்கணும், இல்லைன்னா கிராசரிஸ் வாங்கினோமா இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணோமா இல்லையா, இந்த பில் பே பண்ணவா, ரேஷன் பில் பே பண்ணோமா, இது அதுன்னு மனசுல 10,000 விஷயம் ஓடிட்டு இருக்கும். இதே உத்தியோகம் போறவாளா இருந்தானா இந்த டெட்லைனுக்கு வேலை பண்ணோமா இல்லையா, அந்த வேலையை முடிச்சோமா இல்லையா, நமக்கு கீழே வேலை பண்றவா வேலை பண்ணாளா இல்லையா, நமக்கு மேல இருக்கிறவா என்ன புது வேலை சொல்லியிருக்கா, புதுசா யாராவது கிளைண்ட் வந்திருக்காளா இல்லையா, இப்படி ஏதோ ஒண்ணு மனசு ஓடிட்டே இருக்க. அப்ப குப்பை சப்பன நம்ம மனசை எப்ப பார்த்தாலும் குப்பையாவே நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில 1 மணி நேரமும் 2 மணி நேரமும் பெருமாளுக்குன்னு ஒதுக்கி நம்ம உட்கார்ந்துக்கும் போது மனசு எவ்வளவு நிரம்பி இருக்கு, எவ்வளவு திருப்தியா இருக்கு, எவ்வளவு சாந்தமா இருக்கு. அதனால எடுத்த உடனேயே அந்த சாந்தியையும் அந்த திருப்தியையும் சுட்டி காமிக்கிற ஆண்டாள் பிராட்டி, இப்படி இருந்தாதான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். அதனால எல்லாரும் வாருங்கள், எல்லாருமா சேர்ந்து இந்த பாவை விரதம் இருக்கலாம், எல்லாருமா சேர்ந்து அவன் நாமத்தை பாடலாம் அப்படின்னு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், கோபிகைகளே எல்லாரும் எழுந்து போவோம், நீராட போதுவீர், எல்லாரும் நீராட போலாம். சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுநீர்கள், செல்வ சிறுநீர்கள். இந்த ஆய்பாடியில இருக்கக்கூடிய இந்த கோபிகைகள் எல்லாருமே செல்வம் நிறைந்த சிறுநீர்கள். அந்த ஆய்பாடியே ரொம்ப செல்வம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏன் அப்படின்னா முதல் செல்வம் பெருமாள் அங்க இருக்கா, தாயாரும் அங்க இருக்கா, தாயார் கட்டாட்சம் அங்க இருக்கு. அதனால செல்வங்கள் எப்பவுமே நிரம்பியே இருக்கும். அதுக்கு எந்த விதமான பற்றாக்குறையும் இருக்கவே இருக்காது, எப்பவுமே இருக்காது. பசு மாடுகள் எல்லாம் பால் கறந்துட்டே இருக்குமா, குளங்குளமாய் நிரப்பி நிரப்பி வைப்பாளாம். அந்த அளவுக்கு செல்வம் நிரம்பி, அவளுக்கு உத்தியோகமே பால் தயிர் வெண்ணெய் மோர் வச்சுதானே. அதனால பால் அவ்வளவு சமൃദ്ധിயா இருக்கக்கூடியது. அதோட மட்டும் இல்லாம பெருமாளே அங்க இருக்கிறதுனால, ஸ்ரீயும் அங்க இருக்கிறதுனால செல்வம் நிரம்பி இருக்கக்கூடியது. அதோட மட்டும் இல்லாம முக்கியமான செல்வம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாருடைய நாட்களையும் எப்பவுமே நாம சங்கீர்த்தனமே இருந்திருந்து இவர்கள் எல்லாருமே பக்தியில சேர்ந்தவர்கள். பெருமாளால இவாளை ஒதுக்கி வைக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் பெருமாளுக்கு இந்த கோபிகைகளை தான் ரொம்ப பிடிக்கும், ஆயர்பாடியில இருந்த பக்தர்களை தான் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி தெரிய வருது அப்படின்னா, யார் சிறந்த பக்தர் அப்படின்னா உத்தவன் தான், அவன் தான் சிறந்த பக்தன். பகவான் தன்னிடத்துலதான் நிறைய பேசுறார், தன்னிடத்துலதான் நண்பனாக இருக்கார் அப்படின்னு கொஞ்சம் கர்வம் வந்துதான். அப்போ உத்தவன் என்ன பண்றார், நீ போய் அந்த விரஜவாசிகளை பார்த்துட்டு வாயேன். நான் ரொம்ப காலம் ஆயிடுத்து இங்க துவாரகைக்கு மதுராக்கு அதுக்கப்புறமா துவாரகைக்கு ரொம்ப காலம் ஆயிடுத்து. அதனால நீ இந்த விரஜவாசிகளை போய் பார்த்துட்டு வாயேன், எனக்கு பதிலா நீ போய் பார்த்துட்டு வாயேன், எந்த மாதிரியே வேற இருக்க இல்லையா, அதனால அவள் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும், இப்ப பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு சொல்றா. இவரும் ஆஹா பாரு, கிருஷ்ணனுக்கு பதிலா என்னதான் அனுப்பி வைக்கலாம், அப்போ எவ்வளவு நம்பிக்கை மேல இருக்கணும், நான் தான் கிருஷ்ணனை போல அப்படின்னு கிளம்புறார். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய எல்லா கர்வமும் அப்படியே பொடி பொடியா ஆயிடுதான். ஏன்னா இந்த கோபிகைகளை போல பக்தி செலுத்துவது அப்படின்றது அவருக்கு கற்பனைக்கும் எட்டாத விஷயமா இருந்தது. அவளை போல பணிவோடையும் அவளை போல பக்தியோடையும் தன்னால இருக்க முடியலையே அப்படின்னு வெக்கப்பட்டிருந்தாராம். அந்த அளவுக்கு கிருஷ்ணன் மேல அதீதமான பிரியமும் பக்தியும் அவ்வளவு பாசமும் இருக்கக்கூடியது இந்த கோபிகைகளுக்கு மட்டும்தான். ஏன்னா கிருஷ்ணனை பரமபொருளா பார்க்காம, கிருஷ்ணன் தான் அவளை காப்பாற்றக்கூடியவன், அவ்வளவுதான். தங்களோட குழந்தை, ஒவ்வொருத்தரும் நந்தபாபா யசோதையின் குழந்தை அப்படின்னு பார்க்காம தன்னோட குழந்தை கிருஷ்ணன், தன்னோட குழந்தை கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தா, அங்க இருந்த கோபிகைகள் எல்லாருமே தன்னோட பர்த்தா கிருஷ்ணன், தன்னோட பர்த்தா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அழகான பாவத்துல, மாதுரிய பாவத்திலேயோ இல்ல வாத்சல்ய பாவத்திலேயோ சத்திய பாவத்திலேயோ பாவத்துல முழுகி இருந்து
கிருஷ்ணன் அனுபவிச்சதால அந்த ஊரே செழுமையா இருக்கான் பக்தியினால. அந்த பறை அப்படின்றது சத்சங்கம் தானே, நாம சங்கீர்த்தனம் தானே. அந்த பறை நிரம்பி இருக்கக்கூடியது இந்த கோபிகைகள் இருக்கக்கூடிய இடத்துலதான், இந்த ஆயர்பாடியில தான். அதனால சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள். அப்பேற்பட்ட ஆயர்பாடியில இருக்கக்கூடிய செல்வ சிறுமீர்கள், சிறுமிகளே, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி சிங்கன், கதிர்மதியம் போல் முகத்தான். இப்படி நிறைய விசேஷணங்கள் சொல்லிண்டு, அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிண்டு வந்து அப்பேற்பட்ட நாராயணனே. இவ்வளவு நேரம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் சொல்லிட்டு வந்தா. ஆயர்பாடியில இருக்கக்கூடிய கிருஷ்ணனையே சொல்லிட்டு வந்து, அந்த கிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய விசேஷணங்களே சொல்லிட்டு வந்து, கடைசியில நாராயணனே, அவன்தான் நாராயணன் பரமாத்மா, அவன்தான் வைகுண்டாதிபதி, அவன்தான் நமக்கு பறை தர போறான். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்? கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் குமரன். நந்தகோபன் எப்படி இருக்கார் அப்படின்னா, கூர்வேல், கூர்மையான வேலை கையில வச்சுட்டு இருக்காராம். எதற்காகனா அவர் ரொம்ப சாது, யாரையுமே எதுவுமே சொல்லாதவர், யாருக்குமே எந்த தீங்கும் விளைவிக்காதவர். ஆனா கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணனை தான் காப்பாத்தணும் அப்படின்ற பாவத்துல பெரிய ஈட்டி வச்சுட்டு இருக்காராம். அதுவும் எப்பேற்பட்ட ஈட்டினா, எதுக்காக ஈட்டினா, ஒன்னா அசுரால் எல்லாருமே வந்து கிருஷ்ணனை தூக்கின்னு போயிடுறான், அதுக்காக ஈட்டி வச்சுட்டு இருக்காரு. அப்படி இல்லைன்னா இந்த கோபிகைகளே யாருமே சும்மா இல்லாம கிருஷ்ணனை தூக்கின்னு போயிடுறா, அதுக்காக கிருஷ்ணனை காப்பாத்தணும் அப்படின்னு ஈட்டி வச்சுட்டு இருக்காரு. இல்லைன்னா இந்த வண்டு, கொசு, ஈ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்சியோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்கோ வந்துட்டாலும் கூட கிருஷ்ணனை வந்து எந்த பாடும் படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கொசு ஈக்கு கூட ஒரு பெரிய ஈட்டியை வச்சுட்டு இருக்கக்கூடியவர், கிருஷ்ணன் மேல அவ்வளவு பாசம், அவ்வளவு பரிவு, அவ்வளவு பிரியம் இருக்கக்கூடியவர் நந்தகோபன். அப்பேற்பட்ட நந்தகோபனோட குமரன். ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். என்னதான் இருந்தாலும் அப்பா முன்னாடி பவ்யமா எல்லா குழந்தையும் இருக்கும், ஆனா அம்மா முன்னாடி தான் சிங்கம் அப்படின்னு குட்டி சிங்கமாட்டதாங்க நடக்கும். அது போல யசோதை இளஞ்சிங்கம். அங்க சொல்லும் போது நந்தகோபன் குமரன் நல்ல குழந்தை, இங்க சொல்லும் போது யசோதை இளஞ்சிங்கம், யசோதையோட சிங்க குட்டிடாவன் அப்படின்னு. ஏராந்த கண்ணி அதுவும். ஏன்னா யசோதைக்கு ஏற்கனவே கண்ணு ரொம்ப பெருசாம். கிருஷ்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த அழகை இன்னும் பருகி 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 எப்படி கண்ணை நல்லா விரித்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாலாம். கிருஷ்ணனை பார்க்க அது திகட்டாத ஒரு இன்பமா இருக்கு, திகட்டாத ஒரு அமுதா இருக்கு. அதனால ஏராந்த கண்ணே ரொம்ப பெருசா எடுத்தான். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கண்ணை அப்படி பெருசா வச்சுட்டு கிருஷ்ணனை சுத்தி என்னெல்லாம் நடக்கிறது, கிருஷ்ணனை எப்படி எல்லாம் காப்பாத்தலாம், கிருஷ்ணனை எப்படி எல்லாம் நம்ம எல்லா அசுரர்கள் கிட்ட இருந்தும் ரட்சிக்கலாம் அப்படின்னு கண்ணை கொட்ட முழிச்சு பார்த்துட்டு இருக்காளாம். அதனால ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி, கிருஷ்ணனுக்கு கார்மேனி, நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடியவன். அதனால கண்ணங்கரேன்னு இருப்பானா அப்படின்னா கிடையாது. நல்ல அழகா பளபளப்பா இருக்கக்கூடிய கார்மேனி. அவனை பார்த்தா அட்ட கருப்புலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு அழகான, பாக்குறதுக்கே அவ்வளவு ரம்யமா இருக்கக்கூடிய கார்மேனி, நீலமேகத்தை போல இருக்கக்கூடியவன் நல்லா பளபளப்பா இருப்பானா. யசோதா அம்மாவே தனக்கு கண்ணாடி கிடைக்கல அப்படின்னா, மதசிக்கு பின்தா அலங்கிருத்த சிக்கூரே மகனீய கபோல விஜித முக்கூரே, கிருஷ்ணனோட கண்ணத்தை வந்து பார்த்துதான், கிருஷ்ணா கண்ணத்தை காமி, நான் நெத்தி கட்டுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணனோட கண்ணம் பளபளப்பா இருக்குமா, அதையே ஒரு கண்ணாடியா வச்சுட்டு நெத்திக்கு கூட எட்டுப்பாளாம் யசோதா அம்மா. அந்த அளவுக்கு பளபளப்பா இருக்கக்கூடிய கரும் நிறம், கண்ணன் என்னும் கரும் தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை அப்படின்னு சொல்றா ஐயா. அந்த கரும் தெய்வம் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி. செங்கன், தாமரை போன்ற கண்களுடையவன். செங்கன் அப்படின்னாலா செம்மையான சிவந்த கண்களுடையவன். செம்மை சிவந்த அப்படின்னாலே தாமரை போன்ற கண்களுடையவன். கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம், யாரெல்லாம் அசுரர்கள் வராளோ அவ எல்லாருக்குமே வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கதிர் முகம்.
பக்தாள் யாரெல்லாம் வந்து ஆசிரிக்கிறாளோ அவ எல்லாருக்குமே குளிர்ச்சியையும் எப்பவுமே ஆசீர்வாதங்களையும் எப்பவுமே அருளையும் தரக்கூடிய மதியம் முகத்து. கதிர் மதியம். ஒரே சமயம் பெருமாளுக்கு கதிர் முகமும் உண்டு, மதிமுகமும் உண்டு. கதிர் மதியம் போல் முகத்தான் அப்பேற்பட்ட நாராயணனே நமக்கே பலை தருவான் அப்படின்னு பாடுறான். பாரோர் புகழ படிந்தேதோ நம்பாவாய் அப்படின்னு முதல் பாசுரமே இவ்வளவு ஆழ்மையான அர்த்தம். ஒண்ணுமே இல்லை, நம்ம வெறும் ஒரு 10 நிமிஷம் தான் இதை அனுபவிச்சிருக்கோம். ஆனா எத்தனையோ பேர், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் காலங்காலமா திருப்பாவைக்கு காலக்ஷேபம் பண்ணது உண்டு. 1 வருஷ காலம் 1.5 வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணது உண்டு. நம்ம எல்லாம் திருவாய்மொழிக்கு 1 வருஷ காலம் காலக்ஷேபம் அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா திருப்பாவை 30 பாசுரங்கள். ஆனா அந்த 30 பாசுரத்துக்கு கூட 1 வருஷ காலம் காலக்ஷேபம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆழமான கருத்துடைய, அவ்வளவு விஸ்தாரமான கருத்துடைய, அவ்வளவு பகவான ஆழ்ந்து அனுபவிக்க ஒரு பாசுரமான தொகுப்பாக விளங்கக்கூடியதுதான் இந்த திருப்பாவை. அதனால திருப்பாவைய நம்ம அனுசந்தானம் பண்ணோம் அப்படின்னா அத்தனை பேரும் பிரசன்னமாகும். நமக்கு முதல்ல சத்சங்கமும் நாம சங்கீர்த்தனமும் கிடைக்கும். இந்த திருப்பாவை அனுசந்தானத்தினால, திருப்பாவை பாராயணத்தினால ஆண்டாள் பிராட்டி பிரசன்னமாகும், ஆழ்வார்கள் கோஷ்டி முழுக்க பிரசன்னமாகும். அதனால ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருமே பிரசன்னமாகும். இந்த மூலியமா பெருமாளும் பிரசன்னமாகி நமக்கு மேலும் மேலும் சத்சங்கத்தை கொடுத்துட்டே இருக்க. அதுதான் இது முக்கியமான விஷயம். அதனால நம்ம வையாரம் ஒரு பெரிய கைங்கரியத்தை பண்ணிருக்கா. இந்த மார்கழி முழுக்க 30 நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் அப்படின்றது ஏற்பாடு பண்ணியிருக்கா. வெறும் இன்னைக்கு நம்ம பார்த்ததுன்றது ஒரே ஒரு துளி, பெரிய சாகரத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு துளி. ஒவ்வொரு பாசுரத்திலையும் அவ்வளவு அழகா ஆண்டாள் பிராட்டி நாம சங்கீர்த்தனத்தையே எடுத்து பாடிருப்பான். இப்ப நம்ம எடுத்தோமே, நந்தகோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்செங்கம், கார்மேனி செங்கன், கதிர்மதியம் போல் முகத்தான், இப்படின்னு அத்தனை விசேஷணங்களுமே நாராயணனே அப்படின்னு பாடுறது எல்லாமே நாமத்தை சொல்றது தானே. மாயனை மண்ணுல அடுத்துட்டோம் அப்படின்னா, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து யாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் போதருவான் நின்றனவும் தீயினில் தூசாவும் செப்பியதோர் எம்பாவாய். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இவ்வளவுதான் ஆண்டாள் பிராட்டி சொல்றது. அத்தனையும் தத்துவமா இருக்கும். ஆனா அந்த தத்துவத்தோட கூட சேர்ந்து 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 பிராட்டியா இருக்கிறதுனால நமக்கு ஊட்டி விடுறா. எதை ஊட்டுறா அப்படின்னா நாமத்தை ஊட்டுறா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு ஊட்டி விடுறா. அதனால இந்த நாமமும் அப்படியே கூட சேர்ந்து நம்ம பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான பாக்கியம், அருமையான சத்சங்கம் நம்ம எல்லாருக்கும் கிட்ட இருக்கு. இத நித்தியமும் தொடர்ச்சியா எல்லாருமா சேர்ந்து இருந்து அனுபவிக்கலாம். இந்த ஒரு பெரிய கைங்கரியத்துல இதனால நமக்குதான் நன்மை, நமக்குதான் இவ்வளவு அருமையான ஒரு அமுதம் கிடைக்கிறது. அந்த அமுதத்தை எல்லாருமே இந்த மார்கழி மாசானா மார்கசீர்ஷோகம்னு சொல்லக்கூடிய சிறந்த மார்கழி மாசத்துல எல்லாருமா சேர்ந்து பருகலாம். இப்படி ஒரு கைங்கரியத்தை பண்ணக்கூடிய வையாரமுக்கு நன்றிகள். என்னையும் அழைத்து 1-2 வார்த்தைகள் பேச வைத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சத்சங்கத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனத்தை அபிவிருத்தி பண்ணி, சத்சங்கத்தை அபிவிருத்தி பண்ணி, எல்லாருமா திருப்பாவையோட அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு திருப்பாவையை நித்தியம் அனுசந்தானம் பண்ணி அந்த ஆண்டாளுடைய திருவடிகள்ல எப்பவுமே சரண் புகுந்து இருந்து அந்த பிராட்டியும் நம் தாயாருமாக இருக்கக்கூடியவள் எப்பவுமே நம்மள ரட்சிக்கணும். எப்பவுமே அவள் கட்டாட்சம் நம்ம மேல இருக்கணும், பெருமாளோட கட்டாட்சம் நம்ம மேல இருக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே அநேக சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜன்.